சன் டிவில எதிர்நீச்சல் சீரியல ஆதி குணசேகரனா நடிச்ச நடிகர் வேலா ராமமூர்த்தி சில விஷயங்களை இப்போ ரொம்பவே கோபமா சொல்லியிருக்காரு. அதுல அவரு என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பத்தி தான் இப்ப இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்ன நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எதிர்நீச்சல் சீரியல்ல ஏகப்பட்ட மக்கள், குறிப்பா பெண்கள் விரும்பி பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. நடிகர் மாரிமுத்து ஆதி குணசேகரன் கேரக்டர்ல சூப்பரா நடிச்சனால இந்த சீரியல் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுச்சு. இந்த சீரியல்ல ஆதி குணசேகரன் கேரக்டருக்காகவே ரசிகர்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னு தான் சொல்லியே ஆகணும். அவரோட மறைவுக்கு அப்புறம் கதைக்களம் ரொம்பவே மந்தமா போயிட்டு இருந்துச்சு. மாரிமுத்துக்கு பதிலா வேலா ராமமூர்த்தி நடிச்சிட்டு வந்துட்டு இருந்தாரு. ஆனா ரசிகர்களுக்கு அவரை பிடிக்கலன்னு தான் நம்ம சொல்லியே ஆகணும். வேலா ராமமூர்த்தி எவ்வளவு நல்லா நடிச்சாலும் மாரிமுத்து அளவுக்கு இல்லன்னு தான் மக்கள் சொல்லிட்டு வந்தாங்க. இதனால டிஆர்பி ரேட்டிங்ஸ்ல பெரிய அடி வாங்கினாங்க. இதோட விளைவு இப்போ சீரியலும் முடிவுக்கு வந்துருச்சு. இந்த நிலையில ஆதி குணசேகரன் கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்த வேலா ராமமூர்த்தி சொன்னதா சொல்லி ஒரு செய்தி இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கு. அது என்னன்னா, எனக்கு இந்த சீரியல்ல நடிச்சது அவமானமா இருக்கு, ரசிகர்களுக்கு என்ன கடைசி வரையும் பிடிக்கல அப்படின்னு சொன்னதா சொல்லி பரவிட்டு வந்துட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு வேலா ராமமூர்த்தி அவர்கள் ரொம்பவே கோபமா, எப்பாடே இது எவன் பாக்குற வேலை, இப்படி ஒரு பேட்டியை நான் கொடுக்கவே இல்ல. இந்த எதிர்நீச்சல் சீரியல் உலக தமிழர்கள் எல்லார்கிட்டயுமே என்ன கொண்டு போய் சேர்த்துச்சு. அதுல நான் மனப்பூர்வமா தான் வேலை செஞ்சேன்றதுதான் உண்மை. தயவு செஞ்சு இது மாதிரியான பொய்யான தகவல்களை யாரும் நம்ப வேணாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க வேலா ராமமூர்த்தி சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.